அம்மா पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे नमतां कामधेनवे இவன் பேரு வருண், சிங்கர் கம் டான்சர். அது மட்டும் இல்லாம ஒரு ஆல்பம் மேக்கர். ஆல்பம்னு சொல்லிட்டாலே போதும், அற்புதமா பாடுவான். நமக்கு கேட்கணும்ன்ற ஆர்வத்தை தூண்டுவான். இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணோம்? ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன்! லைஃபே ஒரு மஜா, இது கலியுகம். டீனேஜ் வந்தாலே ஃப்ரீடமும் கூட வரும். மிட் நைட் பப்புல குத்தாட்டம் போட்ட மஜா மஜா. எங்களின் குறும்புத்தனம், உற்சாகம், கொண்டாட்டம், இதெல்லாம் இல்லாத லைஃபே ஒரு லைஃபே இல்ல. லைஃபே ஒரு மஜா, இது கலியுகம். டீனேஜ் வந்தாலே ஃப்ரீடம் கூட வரும். மிட் நைட் பப்புல குத்தாட்டம் போட்ட மஜா மஜா. லைஃபே ஒரு மஜா, இளமை திரும்பாது யோசித்துக்குள் இருக்கும் வரை நீ அனுபவி. ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுடா. நீ காருல பைக்குல வந்தாலும் ஃபிகருங்க மடியாது தோழரே. நம்பிக்கை தைரியம் இருந்த உலகாலனா. பாதையில் முட்களா தாயங்கி நிற்க வேண்டாம். இலக்கை அடையும் வரை உன் பயணம் முடங்க வேண்டாம். வெற்றி நீ அடைஞ்சுட்டா பொண்ணுங்க கியூவனி பாருடா. டீனேஜ் வந்தாலே ஃப்ரீடமும் கூட வரும். லைஃபே ஒரு மஜா, பல நூறு அழகிங்க சுத்தி வந்தா உஷாராணி எப்போதும் இருக்கணும். ரோமியோ போல் பிக்கப் பண்ணு, அப்ப நீ தாண்டா கிங்கு. ஐஸ்வர்யா ராய் தினமும் கனவில் வந்தா குடும்பம் நடத்ததான் முடியுமா? உனக்கேத்த ஃபேமிலி கேர்ள் சரியா நீ தேர்ந்தெடுடா. ரொம்ப ஆட்டம் போட்டு வாழ்க்கைய வீணடிக்காத, ஜாலியா இருங்கடா, பொண்ணு பின்னாடி சுத்தாத. இல்லனா இறுதியில் தேவதாஸ் நிலமதான் உனக்கு. டீனேஜ் வந்தாலே ஃப்ரீடமும் கூட வரும். மிட் நைட் பப்புல குத்தாட்டம் போட்ட மஜா மஜா. எங்களின் குறும்புத்தனம், உற்சாகம், கொண்டாட்டம், இதெல்லாம் இல்லாத லைஃபே ஒரு லைஃபே இல்ல. லைஃபே ஒரு மஜா,
கலியுகம். வருண், சாங் நல்லா வந்ததுல? மார்வலஸ். இன்னும் ஒழுங்கா வந்திருக்கும். நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தனா. என்ன சொல்ற? நீ என்ன மாடர்னாவா? என்னது? அதான் ஹாலிவுட்ல இருந்து அப்படியே இறங்கி வந்துட்ட பாரு. குட்டி, உனக்காக கிராமி அவார்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிராமி, ஆஸ்கர் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு நல்ல மனசுல ஓரமா சின்னதா ஒரு இடம் இருந்தா போதும். 30 40? ஏய் டர்ட்டி ஃபெல்லோ, உனக்கு என்னடா தெரியும் ஃபீலிங்ஸ் பத்தி? ஓஹோ, இன்னைக்கு ஃபீல் ஆஃப் மில்லினியமா? நீ யாரையாவது லவ் பண்ணியிருந்தா தான் உனக்கு புரியும் அந்த லவ் ஃபீல் என்னன்னு. நீ என்னமோ லவ் ஃபீலிங்ஸ லீஸுக்கு எடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேளு. கேளு வருண். ஒன்னு நானும் என்ன நீயும் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். நீயும் நானும் பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட. நம்ம 2 பேரும் லைஃப் பார்ட்னர்ஸ் ஆனா நல்லா இருக்கும்ல? நான் ஒரு விஷயம் சொல்லவா? என்னோட ஆம்பிஷனே வேற. நான் நினைச்சது சாதிக்கிற வரைக்கும் இந்த காதல், கல்யாணம் இந்த மாதிரி எல்லாம் போதும் 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 போதும். காமெடியன் மாதிரி பேசிட்டு இருக்காத. உனக்கு எப்ப புத்தி வருமோ என்னமோ. டேய் நாகு, இவனும் லவ் பண்ண மாட்டேங்கிறான், அவளும் விட மாட்டேங்கிறா. ஏன்டா இதுக்கு ஒரு முடிவே இல்லையாடா? டேய் போய் இவன் கிட்ட போய் லவ் ஃபீலிங்ஸ் பத்தி கேக்கல. ச்சே, காலையே எடுத்துடா. அடிக்கணும். எந்த சூலப்பா? ஆக்ஷன் சூலியா, ரீபாக் சூலியா? எந்த சூவ சொன்னப்பா? பாக்க ஏதோ நல்லா இருக்கிறேன்றதுக்காக எனக்கு வயசாகலன்னு நினைச்சிட்டு இருக்கான். நானும் வேலை செஞ்சு செஞ்சு ரொம்ப அழுத்து போயிட்டேன். எனக்கு வயசாகுதே, சுசி கொஞ்சம் கூட இருந்தா எனக்கு எவ்வளவு உதவியா இருக்கும். கொஞ்சமாவது தெரியுதா அவனுக்கு? ஆஹாஹாஹா, வந்துட்டான்டா காலையிலேயே. இந்தா போய் காஃபியை கொடு. முடிஞ்சா உங்க மாமனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லு. சரி. ஏய், காலங்காத்தால எழுப்பாத, சும்மாடா. வயசாயிட்டு இருக்கிறது எனக்கு இல்லப்பா, உனக்கு. எனக்கு இன்னும் வயசு இருக்கு. அந்த ஆச்சியும் உன் கூடவே வேலை செஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கு புத்தி இல்ல. போயும் போயும் உன்ன மாதிரி ஆஞ்சநேயன் பக்தன் பின்னாடி. வேணாண்டா, என்ன வெறுப்பேத்தாத. அப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல? ஓ, நீ பயமுறுத்தினா நாங்க பயந்துருவோமா? அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. இப்ப பாரு. சொல்லுடா பாவி. லே அவுட் போட்டிருக்காங்கல்ல, அங்க நம்ம சிஷ்ய பிள்ளைங்களா இருப்பாங்க. வா. நீ பிஞ்சிலே பழுத்தோண்டா. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்ததும் எனக்காக. அன்னை என்ன? அண்ணே அண்ணே அண்ணே, இது வந்து என்னண்ணே? இது ரத்தமா இருக்கு. இந்த ரத்தமா? பிளைட்ல வரும்போது பாத்ரூம் டோரை திறந்தேன். அப்புறம் பார்த்தா அது மெயின் டோர். மேல இருந்து விழுந்தனா என் நல்ல நேரம் பரங்கி மலையில விழுந்தேன். உலகம் பிறந்தது எனக்கு. என்ன மனுஷனா? மழை கால மேகம் ஒன்று ஒரு ஊஞ்சல் ஆடியது, இதற்காகத்தானே அன்று. இது என்னண்ணே? இது பிளட்? பிளட்டா? என்ன இவன் ரத்தத்தை பத்தி கேட்டா சிரிக்கிறான்? இந்த சிட்டில எங்க பார்த்தாலும் வண்டி, காரு, பஸ்னு ஒரே டிராபிக்கா இருக்கா. அதனால ரயில்வே ட்ராக்ல 5 நிமிஷம் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். ரயில்வே ட்ராக் மேலயா? அந்த ரயில்வே டிபார்ட்மெண்டே சரியில்லைப்பா. என்னாச்சு? ஒரு 5 நிமிஷம் தான்ப்பா ரயில்வே ட்ராக் மேல படுத்திருந்தேன். ஒரேடியா ஒரு 5-6 ட்ரெயின் என் மேல படபடன்னு ஏறி போயிடுச்சுப்பா. அதனாலதான்ப்பா இப்படி கொஞ்சமா ரத்தம் வந்துட்டு இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. தலப்பாக்கட்டி பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும். நாளைக்கு 4-5 பார்சல் பிரியாணி வாங்கிட்டு உனக்கு. மழை கால மேகம் கீழே விழுந்துட்டேன்னு சொல்றான். இவன் மேல ட்ரெயின் ஏறிச்சுன்னு சொல்றான். எவன் எப்படி போன நமக்கு என்ன? இதெல்லாம் நமக்கு தேவையா? இவனுல போய் கேட்டால எனக்கு இது வேணும், இதுக்கு மேலே வேணும் வேணும். ஆமா ஐயா, வேணும் வேணும் எனக்கு. என்னென்ன? யாருப்பா நீ? டொமேட்டோ சாஸ். டொமேட்டோ சாஸா உனக்கு? ரத்தம். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸா? ஏடா அது இல்லைன்னா இப்ப வந்தாங்கல்ல 2 பேரு, ஒருத்த பிளைட் ஒருத்த ட்ரெயின். அது இல்லைன்னா விஷயம், அவங்க பார்ல உட்கார்ந்துகிட்டு நல்லா தண்ணி அடிச்சிட்டு அவன் மூஞ்சில இவன் டொமேட்டோ சாஸும் இவன் மூஞ்சில அவன் டொமேட்டோ சாஸும் ஊத்திக்கிட்டு வந்தாங்கன்னா அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்களே, வேலியில போற ஓனான மடியில விட்டுக்கிட்டு அது குத்துது,
கொடையுதுன்னா அவ்வளவு நல்லாவான இருக்கும் சொல்லுங்கண்ணே. ஏன்னா நீங்க போய் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்க? அது என்னன்னா, அது என்னன்னு சொல்லுங்கண்ணே. யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து பேசி அமைதிப்படுத்தினா கோடிக்கணக்கான சொத்துள்ள பொண்ணு நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அவளுக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அவளுக்கு வயசாகிட்டே போகுது. அதனாலதான் நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். 100 சவரன் கேட்டா கூட ஓகே, 100 இல்ல 1000 இல்ல 1,00,000 சவரன் கேட்டா கூட நான் போட தயாரா இருக்கேன். ஏன்னா வேற வழியே இல்லையே. ஏ பாபுண்ணா, ஜாதகமே பார்க்காம உன் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பையன் மாட்டிக்கிட்டான். அடவு வாயில சிக்கன் பிரியாணிய போட உண்மையாவ சொல்ற? ஆமா. அப்பேற்பட்ட புண்ணியமா யாருப்பா? ஐயோ, யாருன்னு சொல்வேன், கொடுக்காத. ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்தியை கூட்டு வந்திருக்கேன். பிளான் உன்னோடது. பிளான் என்ன பிளான்? எல்லா பிளானும் ரெடியா இருக்கு. இங்க வாயா. ஓகே, நான் சொல்றத கொஞ்சமாவது இவன் கேக்குறானா பாரு. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. அவர் இருந்திருந்தா கூட என் கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு. யார சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லு? இல்ல, நான் நல்லா இருக்கும் போதே ஒரு மருமகளை பார்க்கணும், என் பேரன் பேத்திங்களை தூக்கி கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? அத கூடவா உன்னால புரிஞ்சுக்க முடியாது? ஓஹோஹோ, இவர் அப்படியே பெரிய ரொம்ப அறிவாளியா? இவர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாராம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சாதிக்க முடியாதா? இல்ல சாதிச்சவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலையா? கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் நெய் எங்கன்னு தேடினாங்களாம். என்னமோ அக்கம் பக்கத்துல சொன்னீங்கன்னா யாராவது வருவாங்களோ என்னவோ. பாவம், நீ எவ்வளவுதான் சொன்னாலும் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அறிவு இருந்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு. போஸ் கொடுக்கறத பாரு. எதுக்குடா அப்படி பாத்துட்டு இருக்க? ஓ, இதுக்கெல்லாம் நீதான் எஃப்எம்மா? எஃப்எம்மா? ஃபிட்டிங் மாஸ்டர் உன்ன மாதிரி ஒழுங்கா தின்னு தர. போதும் போதும், இதெல்லாம் உனக்கு தெளிவா புரியும். அம்மா சொல்ற விஷயம் மட்டும் உனக்கு புரியலையா? அவளுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்ல. எல்லாம் என் தலை எழுத்து. ஏண்டி வாளு, இதெல்லாம் தேவையா உனக்கு? இப்ப அம்மா திட்டினாங்களே போதுமா? போதும் போதும், சீக்கிரம் தின்னு முடி. டான்ஸ் கிளாஸ்ல எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டே வருண், உங்க அம்மாவோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. இங்க பாரு, எங்க அம்மாவுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்னு ஆசை. ஆனா எனக்கு நான் சாதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த காதல் கல்யாணம் எல்லாமே. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றதெல்லாம் பொய்யா? அது உண்மைங்கிறது எனக்கு தெரியும். நான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக என் பின்னாடிதான் ஒரு பொண்ணு இருக்கல்ல. அப்பாடி, இன்னைக்காவது ஒத்துக்கிட்டியே. இந்த ஸ்பூர்த்தியால உன் லைஃப் முழுமை அடையுதுன்னு. பொண்ணுன்னா வேற யாரும் இல்ல, எங்க அம்மா தான். ஹாய் ஹாய் ஹலோ, பேபி. யாரு? மியூசிக் வேர்ல்ட்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. சகிரா ஆல்பம் கேட்டிருந்தீங்களே, வந்துருங்க சார். இங்க பாரு, இங்க பாரு பாரு. ஓகே, சரி. ஹாய் பேபி, இங்க சரி, பை. இங்க இங்க. பை பேபி. வண்டி நிப்பாட்ற. டேய் டேய் டேய். ஹாய் பேபி, வா. ஏய் 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 ஏய். டேய் டேய், நிறுத்துற. டேய் டேய். என்ன சார் இந்த மாதிரி பண்றீங்க? டேய், கார்ல இருந்து இறங்கி வரும்போது ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வந்தான்டா. இப்ப பார்த்தா ரொம்ப பம்முறான்டா. ஜாகிரதையா இருடா. ஓகே சார், தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க சார். கேட்கலன்னா என்னடா பண்ணுவ நீ? நான் என்ன சார் பண்ண போறேன்? அதான் அந்த பொண்ணுக்காக சண்டை போட வந்திருக்கல. தயவு செஞ்சு நான் பேசுறது கேளுங்க சார்.
நான் ஃபைட் மோடுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான். ஆக்டிவேட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் எல்லாரும் காலிதான். ஏய் வருண், இவ்வளவு நாள் உன் மனசுல இருக்கத நீ சொல்லவே இல்ல. இன்னைக்கு நீ காமிச்சிட்டடா வருண். ஓ அதுவா? நான் ஃபைட் பண்ணி இது வரைக்கும் நீ பார்த்தது இல்லல? அதல்ல. அப்ப வேற என்ன? நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு காமிச்சிட்டடா. நான் உன்னையா? இல்ல, எங்க அப்பாவை. உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா இருக்காங்க. ஐயோ ஷிட். இங்க பாரு, உன்னோட இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பேன். இல்ல, நீ என்ன லவ் பண்ற, அதனால தான் இவங்க எல்லாம் அடிச்ச. அப்படிதானே? அப்படிதானே? கொஞ்சம் என்ன பேச விடுறியா ப்ளீஸ்? சீக்கிரம் சொல்லுடா. நான் என்னமோ நினைச்சிட்டு வந்தேன், ஆனா இங்க என்னமோ நடந்துச்சு. गाइस, நீங்க வந்த ரூட் தான் கரெக்ட். பாட்டைய கலப்புங்க. ஐயோ ஷிட். போயும் ஒண்ணு போய் லவ் பண்றேன் நானு. எல்லாம் என் விதி. ஓபன் ஆஃபரும் கொடுத்துட்டான், ஆனா எதுவுமே பண்ண முடியாம போச்சு. ஐயோ அப்பா, ஆனா உடம்புல எல்லா இடம் வலிக்குது. ராகவேந்திரா, விக்னேஸ்வரா, சுப்பிரமணியேஸ்வரா, பன்னாரி மாரியம்மா, ஷீரடி சாய்பாபா, பழனி முருகா, திருச்செந்தூர் வடிவேலா, ஏழுமலை வாசா, ஜலகண்டேஸ்வரா, சிதம்பரம் நடராஜா, யமதர்மராஜா, சனி பகவானே, லட்சுமி சரஸ்வதி, காளிமா துர்கா, திருத்தணி திரு குமரா, வேளாங்கண்ணி மாதா, ஏசு சாமி, சிருங்கேரி சாரதாம்பா, கொடநாடு அன்னபூர்ணேஸ்வரி தாயே, கல்கத்தா காளி ஆஞ்சநேய சுவாமி, திருச்சி ஸ்ரீ ரங்கத்து பெருமாளே. சாமி கால்ல உதச்சி நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு. சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க மகனே. உன்னோட பேரு நாங்கிற எழுத்துல தானே ஆரம்பிக்குது? ஆமா சாமி, என் பேரை நாய் சேகர்னு சொல்லுவாங்க, ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நாகு 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 நாகுன்னு செல்லமா கூப்பிடுவாங்க. ஏய், நான் கேட்ட கேள்விக்கு ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்லன்னா இல்லன்னு சொல்லு. தேவையில்லாம அதிகம் பேசுனீன்னா அப்புறம் கரன்சி கரைஞ்சிடும். கரன்சியா? எனர்ஜி. எனர்ஜியா? தப்பா எடுத்துக்காதீங்க சாமி. சாமி ஏய் நீ உட்கார, கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பு. கைய தூக்கி. ஏய் பக்தா மகனே, உன்னுடைய நண்பன் எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் பண்ணவன்னு தெரியுமா? அவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பெரிய கோடீஸ்வரி. கோடீஸ்வரியா சாமி?
தானத்திலேயே சிறந்த தானம் எதுன்னு சொல்லு. நிதானம் இல்ல மகனே. சொல்றேன்பா, நீ தினமும் வேலைக்கு போறிய அந்த இடத்துல தான் அவ இருக்கிறா. அதாவது அவ வீட்டு வேலை செய்யற ஒரு வேலைக்காரி. இங்க பாரு மகனே, அவகிட்ட நீ ஆடி பாடி ஏதாவது செஞ்சு அவளை நீ கல்யாணம் செஞ்சுக்கிட்டீன்னா அடுத்த நிமிஷமே நீ 10 கோடிக்கு சொந்தக்காரன் ஆயிடுவ. 10 கோடிக்கா? அதுல 10 கோடிக்கு சொந்தக்காரி எதுக்காக வீட்டு வேலை செய்யணும்? ஏண்டா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேக்குற மூதேவி? இந்த கேள்வி கேக்குறதால தப்பு இல்லன்னு நினைச்சேன். தப்புதான். கேட்கட்டும் விடு மகனே. பாரு மகனே, அவ வீட்டு வேலை செய்யறதுக்கான காரணம் அவகிட்ட இருக்கிற பணம் தான்ப்பா. ஓஹோ. அவகிட்ட பணம் இருக்கிற விஷயம் வெளியில தெரிஞ்சா 100 பேர் அவளை காதலிப்பா. யார காதலிப்பா? பணத்தை. அங்கதான பிரச்சனையே. அவ வீட்டு வேலை செய்யறவளா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை காதலிச்சு அவளை எவன் ஒருத்தன் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறானோ அவனுக்கு 10 கோடின்னு எழுதி இருக்கு. அப்படி எழுதி வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா சிவலோக பதவி அடைஞ்சிட்டாங்க. அவளோட பேர் என்ன சாமி? அவளுடைய பேரு ஆங்கிற எழுத்துல ஆரம்பிக்கும். என்னம்மா புரிஞ்சுதா? நீ உஷாரா இருக்கணும். நான் கேக்குற கேள்வி நீ அவங்கிட்ட கேட்கணும். பதில் சொல்லாட்டா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லணும். நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா நாம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிடும். அம்மா, அம்மா இல்ல, கோவிலுக்கு போயிருக்காங்க. சாமிஜி சொன்னது 100% இவ்வளவுதான். இவ்வளவு ஆளை பார்க்கும் போதே தெரியுது 10 கோடி டீல் சக்சஸ். வீடு வரை உறவு. அங்க பாரு, எங்க குடும்பத்துல இருக்கிற ஒரே ஒரு பெரியவர் என்னோட சித்தப்பா. இங்க பாரு, காலங்காத்தாலே வந்து குடிக்க வந்துட்டாரு. குடிகாரங்கள்லாம் குடிக்கிறது நிப்பாட்டி வைப்பேன்னு சொல்வியே, இப்ப என்ன பண்றேன்னு பாப்போம். வீதி வரை மனைவி, காடு வரை. வணக்கம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஸ்பூர்த்தி உங்களை? அவளுக்கு நான் சித்தப்பா, அப்பா இல்ல. அவ எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அதுல சார் அவ தெரியாது 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 தெரியாது. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரையா. ஒரு விஷயம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. காலையில இப்படி குடிக்கிறது நான் ஏன் குடிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? நான் ஒரு ஸ்கூல் பியூனு. என் பொண்ணுக்கு டீச்சர் வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? கவர்மெண்ட் வேலைய கொடுத்துருச்சு. ஆனா என்ன பண்ணாங்க, எங்கேயோ தூரமா இருக்கிற ஊர்ல போஸ்டிங் போட்டாங்க. என் மக தூரமா போயிருக்கிறான்ற ஒரு ஃபீலிங்ல நான் குடிக்கிறேன். ஓ, அதான் விஷயமா? நேத்தே உங்க பொண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சா? நாளையில இருந்து உங்க ஸ்கூலுக்கே டீச்சரா வரலாம். உண்மையாவா? இனிமேலாவது குடிக்காம இருக்கீங்களா? எவ்வளவு நாளா மக தூரத்துல இருக்கிறாளேன்னு துக்கத்துல நான் குடிச்சேன். இனிமேல என் மக என் பக்கத்துல இருக்கிறான்னு சந்தோஷத்துல குடிப்பேன். கேளுடி, இதயத்துக்கு வாய் இல்ல. ஃபீலிங்ஸ்க்கு நம்மளே அர்த்தம் அசியூம் பண்ண கூடாது. அவனுக்கு புரியலன்னு சொல்றியா? எப்போ அவன் கூடவே இருக்கேன், என்ன அவனால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ற? ஏய், அங்க பாருங்கடா, டீப் டிஸ்கஷன். அட சீப்பானவனே, உன் சீப்பான லுக்கு அந்த பக்கம் விடாத, இந்த பக்கம் விடுறா. வாட் a beautiful scene. அற்புதமாக இருக்கு. அங்க பாத்தீங்களா? அட்டகாசம்டா. தாஜ்மஹாலை மட்டும் இங்க கட்டி இருந்தா இத ஆக்ரா ஆக்கிருக்கலாம்ல. ஐயோ, டே நாகோ. என்ன மாமா? இந்த வாரம் ஒரு நியூ ஆல்பம் ஷூட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். வேற புது ஆல்பமா? ஆமா. இன்னொரு ஆல்பம் பண்ணலாம். ஆனா லொகேஷன் எங்க? இந்தியால இருக்கிற பெஸ்ட் லொகேஷனை செலக்ட் பண்ணும். அதுவும் பேக்ரவுண்ட் பேலஸா இருந்தா ரொம்ப சௌரியமா இருக்கும். கரெக்ட். ஒரு தடவை டிஃபரெண்டா பண்ணலாமே. டன் டன்.
குடி குடி குடி. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். சங்கீதத்தை பத்தி கொஞ்சம் விலாவரியா சொல்லுங்களேன். சங்கீதத்தை பத்தியா? அப்படின்னு பெரிய சங்கீதம் அது ரொம்ப சுலபம். எப்படி? அது ஃபர்ஸ்ட் கீயை கொண்டு போய் தேர்ட்ல வை, தேர்ட வந்து ஃபோர்த்தா மாத்திக்க, ஃபோர்த்த தூக்கி ஃபிஃப்த்ல போட்டு நல்லா அமுக்கிக்க, அது ரொம்ப பிரமாதமா வந்துரும். அதுதான்டா சங்கீதம். சரி சரி சரி. ஓகே குரு குரு அவரு பெரிய சங்கீத மாஸ்டர் குரு, கையில போட்டுக்கோ, உனக்கு தேவையான ஐடியா எல்லாம் கொடுப்பாரு. ஆமா குரு ஆமா. டேய் மச்சி புடிச்சுக்கோடா, விட்டுறாத. சரி நான் பாத்துக்கிறேன். குரு பேசுங்க குரு, குரு பேசுங்க பேசுங்க குரு, குரு குரு குரு. சார் சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை பார்த்தா பெரிய சங்கீத ஞானி மாதிரி இருக்கீங்க சார். சார் எனக்கு சங்கீதத்துல ஒரு டீடைல் வேணும் சார். நல்ல டியூனா கம்போஸ் பண்றது எப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா சார்? சங்கீதம் எங்க இருந்து வருது? ஹார்மோனியத்துல இருந்து வருது. கடவுள் எங்க இருக்காரு? சார் பக்த பிரகலாதர் படத்துல தான் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா சொல்லி அதே மாதிரி தான் சங்கீதம் எல்லா இடத்துலயும் இருக்கு. மரத்துல, கட்டையில, காக்கா குருவியில, பூமியில, ஆகாயத்துல, பாதாளத்துல கூட தான் இருக்கு. சார் நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல, அதனால எனக்காக கொஞ்சம் டீடைலா சொல்ல முடியுமா சார்? டீடைலா? கிட்ட வா வா. அது மட்டும் இல்ல, இதுவும் சங்கீதம், இதுவும் சங்கீதம், இதுவும் சங்கீதம். இந்த ஆள் என்னடா சங்கீதத்தை பத்தி கேட்டா தபேலா அடிக்கிற மாதிரி போட்டு அடிச்சு கொல்றானே. நான் எந்த ஃளைட்ல இருக்கேன்னு பார்த்து சொல்லு. சார் இங்க உட்கார்ந்துகிட்டு ஃளைட்ட பத்தி கேக்குறீங்களே, எப்படி சார் சொல்ல முடியும்? ஏய் பெல்ட்டா போடு. போட்டுருக்கேன் சார். ஏய் ஃளைட் பெல்ட் போடு. 2500 அடி உயரத்துல இந்த பிளைட் பறந்துகிட்டு இருக்கு. அட நீ நின்னுகிட்டு இருந்தா எப்படிரா? ஏதாவது கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆச்சுனாலும் என்ன மாதிரி ஆரோக்கியமா இருந்தாலும் பரவாயில்ல. அட உட்காரடே. உனக்கு பெல்ட் போடவே தெரியல, நீ எல்லாம் பிளைட்ல டிராவல் பண்ணணுமா? சங்கீதம் வேறையும். உட்காரா. சார் பிளைட் லேண்ட் ஆகி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீ இன்னும் உள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கியா? பாமைக்கு வந்திருக்கிற டெரரிஸ்ட் தானே நீ? சொல்றா நீ டெரரிஸ்ட் தானே? உன்னை ஏமாத்த முடியாதுடா, நீ டெரரிஸ்ட் தான். விட மாட்டேன். இதுக்குடா திரும்ப மீட்டிங்? கொஞ்சம் சாட்டிங், அதான் மீட்டிங். என்ன சைபர் கேஃப்ல மாட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இது கஃபே கஃபா காஃபி மேட்டர் இல்லம்மா. காதல், லவ், பிரேமா, இஷ்க். சும்மா எதையாவது சொல்லி குழப்பாத. விஷயத்த சொல்லுடா. ஓகே. he plus she equal to love. தமிழ்ல he plus she plus love is equal to marriage. தமிழ். அது என்னடா தமிழ்? தமிழ்னா என்னடா கேக்குற? தானா தங்கம், தங்கம். மீனா மின்னல். ஈனா உலகத்திலேயே முதல் பாஷைடா தமிழ். அது மட்டும் இல்ல, பாரதியார் பிறந்த மண்ணடா இது. கொடி காத்த குமரன் பிறந்த மண்ணடா இது. கப்பலோட்டி தமிழன் இந்த நாட்டுல தான் பிறந்தாரு, தெரிஞ்சுக்கோ. இன்னொரு தடவை நீ தமிழ்ல பேசல. சரி சரி விடுப்பா, நான் தமிழ்லயே பேசுறேன், சரியா? சொல்லு. ஹே வருண். வருண், வருண் என்னாச்சுடா? என்னாச்சு வருண்? வருண். ஏய் nothing 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 nothing. Oh god. Okay. அவா அவா அவா. அம்மா இல்ல, அம்மா வெளியே போனதை பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்களா? அம்மா இருந்தா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருமோன்னு பயம். அப்படின்னா என்ன பார்க்க தான் வந்திருக்கீங்களா? பயப்படாம சொல்லட்டுமா? அது நீ ரொம்ப நல்லா பேசுறியா? இந்த ஊர்ல பொழைக்கணும்னா நல்லபடியா பேசணும் இல்லையா? இல்லையான்னு சொன்னது எனக்கு அல்வான்னு கேட்டதுமா. அல்வாவா? இல்ல இல்ல இல்ல, அல்வா. அதுல நிறைய விஷயம் இருக்கு. அது என்ன விஷயம்? சொல்றேன், கொஞ்சம் காதை குடுக்குறியா?
அங்க வருவியா? வந்தா எல்லாமே சொல்லுவேன். வரலனா மட்டும் நீங்க சும்மா விட்டுருவீங்களா? ஏய் அங்க எங்க போறீங்க? ஓ சாரி, கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வரட்டா? பாய். கனெக்ட் ஆயிட்டாடா. கனவில்ல, நிஜம்தான். கேச்சஸ். ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்கீங்களா? பெண்களுக்காக காத்துட்டு இருக்கிற சுகம் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய சுகத்தை விட ஒரு 1/4 kg கம்மியா இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? மாட்டிக்கிட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிடும்ல. கஷ்டப்பட்டாதானே அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும். நீ என்ன விரும்பினதுக்கு அப்புறம் அதிர்ஷ்டம் வந்த மாதிரி தானே. I love you. I too love you. சாரி ஸ்பூர்த்தி, உன்னை புரிஞ்சிக்காம நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வந்து லவ் பண்ணு சொல்றப்பெல்லாம் நான் உங்ககிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நழுவிக்கிட்டே இருந்தேன். இப்ப புரிஞ்சது லவ் ஃபீலிங்னா என்னன்னு. இந்த லவ்ங்கிறது எப்பவுமே இப்படிதான். லவ் பண்ண ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க டைம் வேணுங்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் நேரம் கூடி வரணும். Forget it. ஸ்பூர்த்தி, இங்க இருக்கிற லவர்ஸை பார்த்து ஃபீல் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லப்பா. இன்னொரு தடவை பேசி கன்வின்ஸ் பண்ணு. கன்வின்ஸ் பண்ணி லவ் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா யாரோட லவ் இங்க ஃபெயிலே ஆகாதுல. டேய், ஏதாவது உருப்படியான விஷயத்தை பேசுங்கடா. எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க? ஏப்பா என்னடா பேசுற? நான் வேற டென்ஷன்ல இருக்கேன்டா. சும்மாறா. சாய்டா மச்சான், டிலே ஆயிடுச்சு. ஏய் பரவாயில்லடா, எல்லாரும் எங்க தான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. காய்ஸ், நானும் ஸ்பூர்த்தியும் பிளான் பண்ண மாதிரி ராஜஸ்தான் போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறோம். நாங்க வரதுக்குள்ள நெக்ஸ்ட் சாங்குக்கு வேண்டிய லொகேஷன், காஸ்டியூம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன மச்சான் சொல்ற? ஏய் ஏதாவது ஆண்டி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காதா பாத்துக்கங்கடா. நான் முன்ன மாதிரில இல்லப்பா. நல்லாவே தெரியும் சார். ஏய் உனக்கு என்னாச்சு? வர பிளான் இருக்கா இல்லையா? வராம வேற எங்கடா போறேன்? என்னங்கடா ஏர்போர்ட்டுக்கு டிராப் பண்ண வருவீங்களா வர மாட்டீங்களா? ஐயா, உங்களுக்கு முன்னாடி நாங்க ஏர்போர்ட்ல இருக்கோம். நீ சாங்கிரி பாணி பூரி நல்ல நேரம் காலம் இதுவே மனம் துள்ளி குதிக்குது அதுவே. அட மாயா ஜாலக்காரா நல்ல பேசுறியேடா ஜோரா நான் ஆளு ரொம்ப வெடல பண்ணாத ரொம்ப ரகல. அடி மாயா ஜாலக்காரி நீ சாங்கிரி பாணி பூரி. அஜந்த சலை அழகே உன்னோட நான் இருப்பேன் அஜந்த சலை அழகே. ஹே தங்கி
ஒதுங்கி நிக்கிறியே ஆட்டத்தை ஆரம்பிடா கிடைச்ச கிரவுண்டிலேயே விளையாட கத்துக்கடா நெருங்கி பார்த்தவனே எனக்கு ஏத்தவனே நெருங்கி பார்த்தவனே எனக்கு ஏத்தவனே அடி மாயா ஜாலக்காரி நீ சாங்கிரி பாணி பூரி நல்ல நேரம் காலம் இதுவே மன துள்ளி குதிக்குது அதுவே அட மாயா ஜாலக்காரா நல்ல பேசுறியேடா ஜோரா நான் ஆளு ரொம்ப விடல ஒண்ணாத ரொம்ப ரகல அடி மாயா ஜாலக்காரி நீ சாங்கிரி பாணி பூரி மனசு நிறைஞ்சவளே இடுப்பு வளைஞ்சவளே இறுக்கி அணைச்சு என்ன முத்தங்க தருபவளே ஒன்ன நான் நேசிக்கிறேன் பௌர்ணமி முழுமதியே ஒன்ன நான் நேசிக்கிறேன் பௌர்ணமி முழுமதியே என்னோட மன்மதனே நீ வட மன்னவனே தரசு நிலத்திலேயே தண்ணீரை பாய்ச்சவனே நீ செஞ்சு காட்டேண்டா பலன வித்தைகளை நீ செஞ்சு காட்டேண்டா பலன வித்தைகளை அடி மாயா ஜாலக்காரி நீ சாங்கிரி பாணி பூரி என்னாச்சுடா? வருண், ஏய் வருண், ஏன்டா தனியா தனியாவே போயிட்டே இருக்க? காலையில இருந்து எவ்வளவு தடவை உன்னை தேடுறது? நான் நானாவே இல்ல ஸ்மூர்த்தி. இங்க வந்ததுல இருந்து இந்த இடம் நான் பழகுன இடம் மாதிரி இருக்கு. அது என்னதான் எனக்கு புரியல. ஆனா எனக்குள்ள என்னென்னமோ நடக்குது மட்டும் புரியுது. நீ நினைச்சு பாக்குறதெல்லாம் எழுதுனா ஒரு பெரிய இதிகாசமே எழுதிடலாம். यहाँ पर युवरानी को संगीत सिखाया जाता था. महाराज यही बैठकर देखा करते थे. டேய் 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 எதுக்குடா போய் சொல்லிட்டு இருக்க? நீ என்ன எனக்கு தமிழ் தெரியாதுன்னு நினைச்சியா? நானும் தமிழ்நாட்டுக்காரன் தான், பச்சை தமிழன் தான். ஏதோ பொழப்பு நடத்துறதுக்காக இந்த ஊர்ல செட்டில் ஆயிருக்கேன். இது ஹிஸ்டரியே பொய்ன்னு சொல்றியா நீ? உனக்கு என்ன தெரியும்? நான் ஒரு தடவை கூட இங்க சங்கீதம் கத்துக்கவே இல்லை தெரியுமா? நான் சங்கீதம் கத்துக்கிட்டது உத்தியாவனத்துல. மகாராஜா ஒரு நாள் கூட வந்தது இல்ல தெரியுமா உனக்கு? ஏய் ஏய் என்னடா பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஏய் இது இந்தியாடா, இந்தியாவோட ஹிஸ்டரி பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியான கிறுக்கனா இருக்க போல. என்னடா ஆச்சு உனக்கு? இங்க பாரு, இவரு சொல்றது எல்லாமே பொய்யா இருக்கு ஸ்பூர்த்தி. சரி வா இப்ப கிளம்பலாம். வா சாரி சார், வாடா போலாம். வருண், இந்த பானை விஷயம் பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த பானையில இருக்கிற தண்ணிய நம்ம எட்டி பார்த்தோம்னா நம்ம மனசுல யார நினைக்கிறோமோ அவங்க முகம் தெரியுமா? வா பார்க்கலாம். ஏய் வருண் உன் முகம் தெரியுது பாருடா. ஏய் ஒரே ஒரு தடவை எனக்காக பாருடா. எனக்காகடா ப்ளீஸ், என் மேல ப்ராமிஸ். சரி ஏய் வருண், யார் தெரியறாங்கன்னு சொல்லுடா. நான் தானே தெரியறேன்.
சொல்லுடா வருண், சொல்லு. ஏய் என்னடா, என்னாச்சு? அந்த தண்ணில வேற முகம் தெரிஞ்சுதா? நான் யாரையும் பார்த்தேன், அந்த பானையில பார்த்த முகம் நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். ரொம்ப ரொம்ப நெருக்கத்துல பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ பைத்தியம், அந்த பேலஸ பார்த்தோன்னே நான் ஏற்கனவே வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப அந்த தண்ணில யாரோட முகமோ தெரியுதுன்னு சொல்ற. உனக்கு என்னதான் ஆச்சுடா? எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஏன் இந்த மாதிரி எல்லாம் தோணுது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. டாக்டர். பரவாயில்ல உட்காருங்க. என் பையனுக்கு நத்திங் டு வரி. அப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு சில நேரத்துல மனிதர்களுக்கு ஏற்கனவே யாரையும் பார்த்தா மாதிரியும் பேசினா மாதிரியும் தூக்கத்துல ஓடுற மாதிரியும் தூக்கத்துல வெயிட்டா அமுக்குற மாதிரியும் இருக்கும். இததான் சயின்ஸ்ல மல்டிபிள் டிசார்டர்னு சொல்லுவாங்க. என்னோட டயக்னோஸ் பிரகாரம் உங்க பையனுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நெக்ஸ்ட் வீக் என்னோட ஃப்ரெண்டு லண்டன்ல இருந்து வரான். அவ ஸ்பெஷலிஸ்ட். இந்த கேஸ் அவரை ஸ்டடி பண்ண சொல்றேன். ஓகே ஓகே டாக்டர். சரிங்க. ராகுல், ஏய் ராகுல், மொக்க போடுற குரூப். ஏய் ராகுல், உன் மாமா ஜெய்ப்பூர் போயிட்டு வந்ததுல இருந்து ஒரே ஃபீலிங்கா இருக்க. ஆமா கந்தா, ஓவர் ஃபீலிங். எப்படி இருந்தவங்க எப்படி ஆயிட்டான் தெரியுதா நம்ம ராகுல் மாமா. டேய் ட்ராஜடி டைம்ல கூட காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களேடா நீங்க. அப்புறம் என்னடா ராகுல் இந்த காலத்துல போய் ஆர்காலஜி ஸ்டோரில சொல்லிட்டு இருக்க? ராகுல், உங்க ஆன்ட்டி வராங்க பாருடா. ஏய் ராகுல், உனக்கு இதே வெளியே போச்சு. ஸ்கூல் முடிஞ்சன வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வர மாட்டியா? உங்க மாமா எவ்வளவு டென்ஷன்ல இருப்பான்னு தெரியும்ல. ஏய் நீங்களே வீட்டுக்கு போங்க போங்க. ஏய் வாடா. ஏய் பாப்போண்டா. இந்த குளத்துல இதுக்கு முன்னாடி தாமரை இருந்துச்சு. அதோ பின்னாடி இருக்க அந்த காலியான இடம், அந்த இடத்துல ரோஜாப்பூ பூத்து குலுங்குச்சு. இந்த அரண்மனைய நான் இதுக்கு முன்னாடி கண்டிப்பா பார்த்திருக்கேன் ஸ்பூர்த்தி. நிசகரி சனித நிரி சனித பமகரி சனித பமக சனித பமக பமக கரி சனிசா. ಈ ಭರತನಾಟ್ಯ ಶಾಸ್ತ್ರ ನವರಸದ ಭಾವಸೂತ್ರ ನಟರಾಜನ ಪ್ರಸಾದ ದಿಗ್ಗರಿ ಸನಿದ ಪಮಗರಿ ಸನಿದರಿ. வருண், ஒரே ஒரு தடவை அந்த சுவாமிஜியை பார்த்துட்டு வரலாமா? ஏன்னா எங்க சித்தப்பாக்கும் இதே மாதிரிதான் ஆச்சு. அப்போ வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கிற சுவாமிஜியை போய் பார்த்தோம். அங்க இந்த ஜென்மம் மறு ஜென்மம் பத்தி ஏதாவது இருந்தாலும் உள்ளத உள்ளபடியே சொல்லிடுவாங்க. ஸ்பூர்த்தி, நான் தான் சொல்லிட்டேன்ல, இந்த மறு ஜென்மம் முன் ஜென்மெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. உனக்கு நம்பிக்கை இல்லனா பரவாயில்ல, ஏன் திருப்திக்காக போயிட்டு வாப்பா. ப்ளீஸ் மா. ப்ளீஸ் வருண். எனக்காக வருண், ஒத்துக்கோப்பா. இவரை கேட்டு பாப்போம். சுவாமி இருக்காங்களா? இருக்காரு, வாங்க உள்ள. வாங்க வாங்க. சுவாமி வணக்கம். வணக்கம் சாமி. உன்னுடைய பெயர்? இவருக்கு இந்த மொழி தெரியாது. இவர் பேர் வருண். இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும்? நாங்க 2 பேரும் ராஜஸ்தான் போயிருந்தோம். இதுல கைரேகை வைங்க, இங்க வைங்க. உன்னுடைய பெயர் வருண் இல்லை, பரதேஷ். உன்னுடைய கடந்த பிறவியில்
எல்லாம் நல்லபடியே ஆகும். நன்றி போய் சுவாமி. வாருங்கள். ஸ்பூர்த்தி, அந்த சாமி சொன்னது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அவர் என்ன சொன்னா சொல்ல. எனக்கு டென்ஷன் தாங்க முடியல. அவர் என்ன சொன்னா சொல்ல ப்ளீஸ். நான் உன்னதான் கேக்குறேன். அவர் எனக்கு என்னவோ பரதேசம் பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்றேன் கேளு. இதுக்கு முன் ஜென்மத்துல நீனு இந்த விஷயத்த எப்படி சொல்லணும்னே எனக்கு புரியவே இல்லை. அந்த சாமி சொன்னது உண்மையா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம உடனே ராஜஸ்தான் போயே ஆகணும். வருண், வருண். ஏய், நாம ராஜஸ்தான் போறோம், அவ்வளவுதான். ₹200। हाँ, थैंक यू। आए भाई साहब, आए बहन जी, क्या चाहिए भाई साहब? अच्छे अच्छे किताब है, तूरानी कहानी, हिस्ट्री ऑफ माया, बहुत सारे किताब है, लीजिए सर, देखिए। அது மாமன்னர் ஆண்டு வந்த காலம். தஞ்சையை ஆண்டு வந்தவர்களின் தலைமுறையை சேர்ந்தவர் இவர். தஞ்சையை மட்டுமல்லாமல் தனது அரசை விரிவாக்கும் முயற்சியில் அவர் வடக்கு நோக்கி படையெடுத்து சென்றார். பல சிற்றரசர்களை வென்ற பிறகு மிக பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். ராஜஸ்தான் ஜெய்ப்பூருக்கு சென்று தனது ஆட்சியை அங்கே நிறுவினார். தமிழ் மொழியின் ஆய்வுகளையும் செய்தார். இப்படி இருக்க அந்த அரசருக்கு மகாராணியின் அகால மரணம் மிக பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது. மகாராஜா மீண்டும் திருமணம் செய்து கொள்ளாமல் தனக்கு பிறந்த ஒரே ஒரு பெண்ணிற்காக பலவிதமான கலைகளை கற்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவருக்கு தான் பெற்ற மகன் மீது அதிகமான பாசம். அவளது அழகை கண்டால் அனைவரும் மெய்மறந்து விடுவார்கள். மகளின் கல்வியை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டார். இறுதியில் இளவரசியின் நாட்டிய படிப்பு முடியும் தருவாயில் உள்ளதால் அவர்களின் அரங்கேற்றத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என குரு கூறியிருக்கிறார். நமது நாட்டில் நமது குடிமக்கள் முன்னிலையில் எனது மகள் மாயாதேவியின் நடன அரங்கேற்றம் நடக்கும் என்று குருவிடம் தெரிவித்து விடுங்கள். அரங்கேற்றத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. இளவரசியின் அரங்கேற்றத்திற்கு நல்ல நேரத்தை கணித்து கூறும்படி பண்டிதரிடம் கூறுங்கள். ஆகட்டும். சேனாதிபதியிடம் கூறுங்கள். அரங்கேற்றத்தின் போது எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள சொல்லுங்கள். நல்ல விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தலாம். என் மகளுக்கும் இச்செய்தியை கூறுங்கள்.
இவையாவும் வழங்கு மனதில் மௌன வீணை மீட்டும் தேவதையே உந்தன் பதசலங்கைகளாய் பிறவி எடுத்திட வரம் தருவாய் அருளை வழங்கு தாயே பரதம் நான் பயில ஞானம் ஆற்றல் கவனம் இவையாவும் வழங்கு நீ தேவலோகராணி இந்த மண்ணில் இறங்கி வாணி உன் மலர்கள் போன்ற பாதம் நான் பார்த்து வியந்து நின்றேன் உன் அங்கம் தங்கம் தானா நிசகரி சனித நிரி சனித பமகரி சனித பமக சனித பமக பமக கரி சனிசா இந்த பரதம் என்னும் கலையே நீ கொடுத்த வரமென் தாயே நடராஜனின் ஆசியே கரி சனித பமகரி சனிதரி அருளை வழங்கு தாயே பரதம் நான் பயில ஞானம் ஆற்றல் கவனம் இவையாவும் வழங்கு புதுராகம் பாடும் ராணி ஒரு கானம் பாடிவானி நீதானே நாட்டிய ராணி அழகான மல்லிப்பூனி கலைமகளின் வீணை நீயா கரி சனித பமகரி சனிதரி அருளை வழங்கு தாயே பரதம் நான் பயில ஞானம் ஆற்றல் கவனம் இவையாவும் வழங்கு குருதேவா சகல சங்கீத பண்டித்தியம் பெற்ற நானே மெய்மறந்து உன் பாட்டை ரசித்தேன் உன் கலைக்கு நான் என் தலை வணங்குகிறேன் புத்ரா எந்த பிரச்சனையாய் இருப்பினும் தூள் தூளாய் தொலைப்பவன் நீ உண்மையான சரஸ்வதி புத்திரன் நீ அருமை அருமை எனது மகளின் நாட்டிய அரங்கேற்றத்தில் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாதென்று புத்திசாலித்தனமாக பாடிய உன்னுடைய சங்கீத ஞானத்திற்கு உன்னை நான் மனதார ஆசீர்வதிக்கின்றேன் இன்று முதல் நீ என் மகளுக்கு சங்கீதம் கற்றுக் கொடுக்க வேண்டும் இது என்னுடைய அன்பு கட்டளை அப்படியாகட்டும் மகளே மாயா உன்னுடைய சங்கீத பயிற்சி எப்படி செல்கிறது நன்றாக செல்கிறது தந்தையே. பரதீஷா சங்கீதத்தை மிக நன்றாகவே கற்றுக் கொடுக்கிறார். மகாராஜாக்கு என் பணிவான வணக்கம். உன் செயலைக் கண்டு யாம் மெச்சுகிறோம் பரதேஷ். என் பாக்கியம் பிரபு. இந்த சங்கீத பயிற்சி தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் பிரபு. சாசரே ரே க க ம ம ப ம ப த ப த நீ த நீ சா நி ரி க ம ப ம க ரி ச ரி த ப ம ப சா. நீங்கள் சங்கீதத்தை எவரிடம் கற்றீர்கள்? நான் இந்த சங்கீத வித்தையை யாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை. இயற்கை எனக்கு தானாகவே கற்றுக் கொடுத்தது. அதிலும் நன்றாக பாடக்கூடிய குயில்தான் எனக்கு குருவானது. நான் இதுவரை குயிலின் சத்தத்தை மட்டுமே கேட்டிருக்கிறேன், ஆனால் நேரில் கண்டதில்லை. நீங்கள் என்னை குயில் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வீர்களா? ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே,
ஆனால் இன்று இளவரசி அவனை காதலித்தால் என்னோட நிலைமை என்ன? கவனி, இந்த விஷயம் மகாராஜா காதுக்கு போகும்போது இந்த விஷயத்தில் விஷமும் கலக்க வேண்டும். இளவரசி அவனை காதலிக்கிறாள் என்ற விஷயத்தை சொல்ல மாட்டேன். அவனே அவளை கட்டாயப்படுத்தி காதலிக்கிறான் என்பேன். இதனால் உங்கள் ராஜவம்சத்தின் கௌரவம் போய்விடும் என்பேன். ஏற்கனவே முன்கோபம் கொண்ட மகாராஜா என்ன செய்வார் என்று உனக்கே தெரியும். சாதாரணமாக மகளை பார்த்ததுக்கு கண்ணையே பிடுங்கியவர். தெரியாமல் படை வீரன் கை அவள் மேல் பட்டதற்கு கையையே வெட்டி எடுத்தவர். இதில் தன் மகளை ஒருவன் கட்டாயப்படுத்தி காதலிக்கிறான் என்ற விஷயம் தெரிந்தால் என்னவாகுமோ? உங்கள் பேச்சை கேட்கும் போது எனக்கு சகுனியின் ஞாபகம் வருகிறது. அது உண்மைதான். அதை விடு. உனக்கு வாக்கு கொடுத்தது போல் இளவரசியை உனக்கு திருமணம் செய்து வைத்து உன்னை நான் இந்நாட்டுக்கு அரசனாக்குகிறேன். இது உன் தந்தையின் சபதம். மகாராஜா, மகாராஜா, என்னவாயிற்று? இளவரசி அவர்கள் அவன் இளவரசி அவர்களை ஒன்றும் பேச வேண்டாம். அவள் தலையை கொய்து விடுங்கள். அவன் தலையை கொய்தால் ஒரு முறைதான் இறப்பான். ஆனால் அவனை சிறைச்சாலையில் வைத்து சித்திரவதை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக கொல்ல வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். நான் அவன் சமாதியை பார்க்க வேண்டும். காதலிப்பவர்களின் இதயம் கடவுளின் கோயில், எண்ணங்களின் சங்கமம். அதற்கு மௌனம்தான் பாஷை. இளவரசி, இளவரசி. பிரம்மா 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 ஏன் சோதனை? அப்பாவி நான் என் வேதனை. நான் என்ன சொல்லி அழுவேன்? நீ ரொம்ப மோசக்காரன். என் தலையெழுத்தை வைத்து நீ சூறையாடல் முறையா? காதலுக்கு தண்டனையா? விதி செய்த வஞ்சனையா? சொல்லு பிரம்மா பிரம்மா ஏன் சோதனை? சொல்லு சொல்லு ஏன் சோதனை? நான் செய்த தவறு அது என்ன சொல்ல இறைவா? கண்ட கனவெல்லாம் தூளாகி போச்சு இறைவா. என் நேர்மைக்கிந்த சோதனையா? பதில் சொல்லு இறைவா. வாழ்வா சாவா? எந்த தியாகம் பொய்யானதா? நியாய தர்மம் எனக்கில்லையா? சொல்லு பிரம்மா பிரம்மா ஏன் சோதனை? அப்பாவி நான் என் வேதனை. நான் என்ன சொல்லி அழுவேன்? நீ ரொம்ப மோசக்காரன். என் தலையெழுத்தை வைத்து நீ சூறையாடல் முறையா? காதலுக்கு தண்டனையா? விதி செய்த வஞ்சனையா? சொல்லு
ஸ்பூர்த்தி, அந்த சாமி சொன்னது எல்லாமே உண்மைன்னா அப்ப அந்த இளவரசியும் பிறந்திருப்பாள்ல? அவ என்னை தேடி கண்டிப்பா வருவாள்ல? கிடைப்பா வருண். உன்னோட மாயா உனக்கு நிச்சயமா கிடைப்பா. வருண், மாயா கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன மறந்துட மாட்டல? பைத்தியமானி, என்ன பார்த்து இப்படி கேக்குற? என்ன நீ சந்தேகப்படுறியா? மாய மூடு. இது வரைக்கும் 3 தடவை நீ என்ன வேணான்னு சொல்லிருக்க. அதுக்கு காரணத்தை கேளு. வாழ வேண்டிய நீ எதுக்கு சாகிறத பத்தி பேசுற? செத்து போய் உயிர் பழைச்சிருக்கிற நீயும் உன்னோட காதலும் என்னைக்கோ சாகாது வருண். என்னைக்கோ சாகாது வருண். ஹேய், என்னடா யோசிச்சுட்டு இருக்க? என்னோட மாயா இப்ப எங்க இருப்பா? என்னது? கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? உனக்கு நான் என்னடி கெடுதல் பண்ணேன்? நான் எதுல குறைஞ்சிட்டேன்? 5 வயசுலயே உங்க அப்பா இறந்துட்டாரு. நான் ஐயோ பாவன்னு உன்னையும் அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வந்து நான் காப்பாத்தினேன். உனக்காக தான். உங்க அப்பா என்கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாம செத்ததுனால அந்த பணத்தை எப்படி திரும்ப வாங்குறதுன்னு பொறுமையா இருந்தேன். சேத்துல பூத்த தாமரை, அதாவது நீ, உன்னை என் மனைவியாக்கிக்கணும்னு ஒரே ஒரு ஆசை. அதனாலதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்க சாதாரண வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். என் பணத்துல தான் படிச்சீங்க, சாப்பிட்டீங்க, வளர்ந்தீங்க. ஆனா இன்னைக்கு நான் தேவையில்லையா? ஏய், உனக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து சொல்றேன், ஒருவேளை நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கலனா இவ்வளவு நாள் சுகமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை மயானத்துல புதைச்சிருவேன். ஏதாவது நாடகம் ஆடுனீங்க. அதெல்லாம் வேணாம். என் வீட்டுக்காரி இறந்ததுக்கு அப்புறம் அனாதையா இருந்த எங்களை இருக்க இடம் கொடுத்து நல்லபடியா எங்களை பாத்துக்கிட்டீங்க. எங்க வாழ்க்கைக்கே நீங்க ஆதாரமா இருக்கீங்க. உங்களை நாங்க கடவுளா தான் நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு உங்க மனசுல இவ்வளவு தப்பான விஷயம் இருக்குன்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலங்க. என் பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ண ஒத்துக்கலனா உங்களுக்கு வேற 100 பொண்ணுங்களை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஏதாவது காரணம் சொல்லி தப்பிக்க நினைக்காதீங்க. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு நான் தான். நான் அரக்கனா மாத்தாதீங்க, புரிஞ்சதா? அம்மா, அம்மா. Maya, I'm sorry. It's okay. Excuse me. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த போட்டோல இருக்கிறவங்கள மாடர்ன் ட்ரெஸ்ல வரைஞ்சு தர முடியுமா ப்ளீஸ்? ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு சார். உன்னோட லவரா? ஆமா சார். ஓஹோ, ராணி கிட்டப்லயே லவர் போட்டோ வச்சிருக்கியா? ஓகே ஓகே, இதுவும் காதல் ஒரு வகைதான். என்னத்த தேடிக்கிட்டு இருக்க? காதலிய தேடிக்கிட்டு இருக்கியா? காதல் ஒரு மாயை, யாருக்கும் கிடைக்காது. கிடைக்காது கிடைக்காது. மாயா எங்கே எங்கே என் தேவதை
வேதத்தில் தேடி பார்த்தேன், அந்த பைபிள் படித்து பார்த்தேன், இஸ்லாமில் தேடி பார்த்தேன், புத்தர் போதனையை கேட்டேன், எதிலும் இல்லை நம் ஜென்ம பந்தம். எங்கு போனாய் தேடுகிறேன் மாயா, எங்கே எங்கே என் தேவதை, வெகு நாளாக நானும் தேடுறேன். பிறந்தேன், எங்கே மறைந்தாயோ என்னை கொல்லுதுந்த நினைவே, மறு ஜென்மம் எடுத்தேன் உனக்காக, நீ மறுபடி என் முன்னே வருவாயா, வாழ்வா சாவா சொல்லு பெண்ணே, இதயம் முழுதும் தீதான் கண்ணே மாயா. நிஜமாக பார்த்தால் காதல் ரொம்ப மோசம், காதல் வசப்பட்டால் நீ செத்து பிழைக்க கூடும், அவளை நான் தேடாத இடமில்லை, அவளை நான் சந்திக்க வழியில்லை, எங்கே எங்கே மறைந்தாய் பூவே, நீ இல்லையே சாவே சாவே மாயா. எங்கே எங்கே என் தேவதை, வெகு நாளாக நானும் தேடுறேன், வேதத்தில் தேடி பார்த்தேன், அந்த பைபிள் படித்து பார்த்தேன், இஸ்லாமில் தேடி பார்த்தேன், புத்தர் போதனையை கேட்டேன், எதிலும் இல்லை நம் ஜென்ம பந்தம். எங்கு போனாய் தேடுகிறேன் மாயா. அந்த சுவாமி சொன்ன மாதிரி நாமளும் எங்கெங்கே தேடி பார்த்தோம், ஆனா மாயா மட்டும் கிடைக்கவே இல்லை. நான் என்ன பண்றதா? ஸ்மூர்த்தி, இந்த காதல்ன்றது யார் மூலமா ஏற்படுது சொல்லு? அதை யாராலையும் சொல்ல முடியாதா? அது ஒரு வலி. காதல் என்னைக்குமே ஒரு வலிதான். காதலிக்கிறவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங்ஸ் புரியும். வருண், என்னாச்சு? ஏன் ஏதோ மாதிரி பேசிட்டே இருக்க? அம்மா, வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானதுலம்மா. என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லுப்பா. இந்த கடவுள்லாம் இருக்காரம்மா? ஏன்பா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னம்மா, எல்லா கஷ்டத்தையும் எனக்கே கொடுக்கறாரு, எதையும் கொடுக்காம என்ன அழ வைக்கிறாரு, நிம்மதி கூட தரமாட்டேன்றாரு. மனுஷங்களோட ஃபீலிங்ஸ்ல விளையாடுறது ஒரு விளையாட்டாமா? அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்பா. அதுல பார்த்தா யாருக்கு எப்போ என்ன செய்யணும்னு கடவுளுக்கு நல்லா தெரியும்பா. நம்மளால தான் அதை எதையுமே தாங்கிக்க முடியல.
ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளோட சோதனை அதிகமாயிட்டு இருக்கா. ஏன் நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? கடவுள் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நீ நிம்மதியா தூங்குப்பா. இந்த பாரத்தை நான் யாரு மேலே இறக்க வைக்க முடியலமா. நான் உங்க மடியிலே தூங்குறேன். என்னாச்சுமா? சாரி சார். அது என்னாச்சுன்னா அக்காவும் நானும் ஒன்னாதான் வந்தோம். அக்கா பர்ச்சேஸ் பண்ண போனாங்க. நான் வழி தவறி இந்த பக்கமா வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு கண்ணும் தெரியாது. இப்போ நான் எங்க இருக்கேன்னு கூட எனக்கு தெரியாது. வீட்டு அட்ரஸ் தெரியுமா? தெரியும். உங்க பேர் என்ன? நீது. நீது சார், இங்க ஒரு பொண்ணு இருந்தாங்களே. அந்த பக்கம் போனா பாருமா. நீது. நீது. ஏய் தேவிகா, அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வர சொன்னே, என்னாச்சு? ஆஷா, அது இப்போ எதுக்காக பயப்படுற? அது எங்க அக்கா கொஞ்சம் டென்ஷனா இருப்பா. அவளுக்கு நான் ஃபோன் பண்ணனும். நம்பர் தெரியுமா? தெரியும். சொல்லு. 9845 9845 829939. 829939. ஹலோ, யாரு? உங்க தங்கச்சி இப்போ என் கூட தான் இருக்காங்க. வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போலான்னு இருக்கேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். எங்க இருக்கீங்க? இல்ல, நாங்க பார்க்க கிட்ட தான் இருக்கோம். நீங்க உங்க தங்கச்சி கிட்ட பேசுங்க. குடுங்க குடுங்க. அக்கா. நீது, நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? நீ வீட்டுக்கு வா, நான் அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன். சரி, நான் வீட்டுக்கு வரேன். இந்தாங்க சார், வீட்டுக்கு போகலாம். சரிம்மா. அம்மா. அம்மா. நீது. நீது, என் தங்கமே. நீது, எங்கம்மா போன? நீ காணோன்னு அம்மா எவ்வளவு பயந்துட்ட தெரியுமா? கடவுளோட கருணையால நீ நல்லபடியா வந்து சேர்ந்துட்ட. நீ கிடைச்சிட்டேன்னு உங்க அக்கா போன் பண்ணி சொல்லவும் அம்மா எனக்கு நிம்மதியே வந்துச்சு. அம்மா, அம்மா, இவர் தாமா என்ன கூட்டிட்டு வந்தாரு. வணக்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்பா. இவதான்ப்பா எங்க 2 பேருக்குமே உயிர். என்னோட பெரிய பொண்ணு. இவங்க அக்கா தேவிகா இவ மேல உயிரே வச்சிருக்கா. இதுதான்ப்பா முதல் தடவை அக்கா தங்கச்சி 2 பேரும் இந்த மாதிரி பிரிஞ்சது. நான் இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டேன். சரிங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா. கொஞ்ச நேரம் உட்காருப்பா. இப்ப என் பொண்ணு வந்துருவா. அதுக்குள்ள நான் காஃபி கொண்டு வந்து தரேன். இல்லம்மா, ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு. நான் வரட்டாமா? அக்கா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் பண்றேன். ஓகே, டேக் கேர். நீது, இனிமே அக்கா விட்டுட்டு நீ எங்கேயும் போக கூடாது. நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? நீது, நீது, நீ எங்க போயிட்ட? நீது, நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்ட தெரியுமா? யாரோ ஒரு புண்ணியவான் கொண்டாந்து விட்டுட்டு போனா. ரத்த சொந்தங்களே குருடா இருக்கிறவங்களுக்கு மரியாதையே கொடுக்காத காலம் இது. தேவிகா, அந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவம்மா. அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவருக்கு கால் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடுக்கா. ஆமாமா. சரி, பேசுறேன். ஹலோ. ஹலோ, நான் தேவிகா, நீதுவோட அக்கா பேசுறேங்க. சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் தங்க தொலைஞ்சு போனதும் நான் எவ்வளவு பயந்து போயிட்டே தெரியுமா? துடிச்சு போறது முக்கியம் இல்ல, துடிச்சதுக்கான அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க ஏன் ரொம்ப சோர்வா பேசுறீங்க? என்னாச்சு? என் காதலிய நான் தேடி தேடி ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அந்த டைம் தான் உங்க தங்கச்சியை பார்த்தேன், கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் இந்த ஜென்மத்துல உங்களை மறக்கவே மாட்டேன். நான் யாரையும் எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. நீங்களும் அப்படிதான் ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. உங்க குரலை நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. தப்பா எடுத்துக்காதீங்க. என் மனசுல பட்டதை நான் நேரடியாவே பேசிடுவேன். அப்படியா? அப்படின்னா நீங்க தினமும் பேசுங்க. ஓகே, கண்டிப்பா பேசுறேன். யாரையோ தேடினேன், இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானதுல.
I'm sorry. It's okay. Happy Holi. Same to you. இங்க பாரு வருண், நான் சொல்றேன்னு நீ எதையும் தப்பா எடுத்துக்காதப்பா. வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். உண்மைதானே? அதுக்காக வாழ்க்கை முழுசு தேடிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்? இங்க பாரு கண்ணா, யாரு எங்க இருக்காங்கன்னே தெரியாது. அப்படி இருக்கிற ஒரு பொண்ணை நீ தேவையில்லாம தேடிக்கிட்டு இங்க இருக்கிற எல்லா வேலையும் கெடுக்கிற. டேய், நீ உங்க அம்மாவை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கியாடா? என் மகன் எவ்வளோ கஷ்டப்படுறானோன்னு அந்த தாயோட மனசு எவ்வளோ வருத்தப்படும் தெரியுமாடா உனக்கு? டே வருண், அந்த மாயாவை நீ மறந்துருன்னு ஒன்றும் சொல்லப்பா. அவ உனக்கு கண்டிப்பா கிடைப்பா. ஆனா அவளுக்காக தெரு தெருவா சுத்திட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தான் சொல்றோம். ஆமா வருண், அந்த மாயா உனக்கு நிச்சயமா கிடைப்பா. ஹலோ, யாரு? ஹலோ வருண், நான் தேவிகா. ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். பேசுங்க. ஆனா என்ன பேசுறதுன்னா தெரியவே இல்லை வருண். உங்களை பத்தி சொல்லுங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க, உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கங்க. வருண், என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு? எங்க அப்பா கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, பேச வேண்டியதானே? எங்க அப்பா எங்க எல்லாரையும் விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஓ, ஐம் சாரி. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நரகத்தோட வாசல்லே இருக்கீங்களே. டோன்ட் வரி, எல்லாருக்கும் நல்ல நேரம் வந்தே தீரும். உங்களுக்கு நேர்ல என்ன பார்த்து பேசணும்னு தோணுச்சுன்னா நான் இங்க நந்தினி பார்க்ல தான் இருக்கேன். வாங்க, 1/2 ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இல்ல, எனக்கு இன்னைக்கு மூட் இல்ல. நாளைக்கு நீங்க சொல்ற இடத்துக்கு நான் வரேன். ஓகே ஓகே, பாய். பாய். அக்கா, வருண் கண்டிப்பா வருவாரா? வரேன்னு சொல்லிருக்காருல நீது. ஹலோ ஆஷா, என்ன விஷயம்? தேவிகா எங்க இருக்க? வருண் இங்க வரேன்னு சொல்லிருக்காருல, அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். அவரு சொன்ன இடத்துக்கு சொன்ன மாதிரி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடி. அவருக்கு தலையில அடிபட்டதுனால அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அவரோட கான்ஷியஸ் திரும்ப வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு டாக்டர் சொன்னாரு. அவரோட பேண்ட்ல இந்த பர்ஸ் இருந்தது. வருண் நீங்க போனா? ஹலோ ஹலோ, ஸ்பூர்த்தியா? எஸ். வாட்? ஓகே. டாக்டர், இப்ப என்னால எதுவும் சொல்ல முடியாதுமா.
இல்ல நான் தேவிகா. ஓகே நீங்க ஃபோன் பண்ணீங்கல, நான் தான் ஸ்பூதி. வருண் எங்க? வாங்க. வருண், இங்க பாரு. வருண், மாயா வந்திருக்கா பாருடா. வந்திருக்கா பாருடா, கண்ணு திறந்து பாருடா. மாயா இங்க பாரு, உனக்காகவே அவன் சாப்பாடு தண்ணி இல்லாம உன்னை பத்தி மட்டுமே நினைச்சு உருகி போயிருக்கான். உனக்காகவே வீதி வீதியா சுத்தி இப்படி படுத்து கிடக்கான். ப்ளீஸ் டாக் வித். நீ வந்திருக்கேன்னு ஒரே ஒரு தடவை அவன் கிட்ட வந்து சொல்லு. வருண், வருண், வருண் இங்க பாருடா. உன் மாயா வந்திருக்கா பாருடா. நீ காதலிச்ச மாயா உன் கண்ணு முன்னாடி நிக்கிற பாரு. மாயா நீயாவது மாயா, மாயா. கீழே இறங்கி வந்தாங்களே, அவங்க எங்க போனாங்க? வெளியே போனாங்க மேடம். ஓ ஷிட். என்ட்ரி புக்ல அவங்க அட்ரஸ் ஏதாவது இருக்கா? ஒரு நிமிஷம். ஃபாஸ்ட். இந்தாங்க. நான் இதை நம்ப மாட்டேன். இது 21st century. இதுல போய் முன் ஜென்மம் மறு ஜென்மம்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் சொல்லி தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இங்க பாருமா, நாங்க ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கோம். இன்னும் மேற்கொண்டு எங்களை நோக்கடிக்காதம்மா. இந்த மாதிரி தயவு செஞ்சு விளையாடாத. நான் எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புரியலல்ல. இந்தாங்க, இந்த புக்கு படிங்க, உங்களுக்கே நல்லா புரியும். நான் வரேன். டாக்டர், வருண் இப்ப எப்படி இருக்கா? மனசை தேத்திக்குங்க, கடவுள் இருக்காரு. எங்க முயற்சியை நாங்க பண்ணிட்டோம். நாங்க இப்ப பார்க்கலாமா? பார்க்கலாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வருண் பாருங்க, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வர டைம் ஆச்சு. எல்லாரும் தயவு செஞ்சு போங்க. வருண் வாங்க ஆண்டி போலாம். இதுவரை உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப கேக்குறேன், என் பையனை மட்டும் காப்பாத்திருங்க. என் வீட்டு விளக்குல என்ன இருந்தும் அணைஞ்சிரும் போல இருக்கு. இந்த நிலைமையில இருந்து எங்களை காப்பாத்த உங்களை தவிர வேற யாரும் இல்ல. டாக்டர், வருண் பாருங்கம்மா, நம்ம டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணபடி பார்த்தா அருணுக்கு ஆக்சிடென்ட்ல ஏற்பட்ட வலியை விட மனசுக்குள்ள ஏதோ ஒரு வலி இருக்குன்னு நினைக்கிறேன். அத டாக்டர்ஸா எங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஒரு தாயா அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை வெளியில கொண்டு வர முடியும். அப்ப பேஷண்ட்டை குணப்படுத்த எங்களால ஈஸியா முடியும்.
கடவுளை மட்டுமே பார்த்து கும்பிட்ட இந்த கைகள் உன்னை கும்பிடுது. உன் முன்னாடி வந்து நின்னு பிச்சை கேக்குறம்மா. நீங்க? நான் வருணோட அம்மா. உலகத்துல எவ்வளவு காத்தடிச்சு என்ன பிரயோஜனம்? உயிருக்கு எப்பவுமே காத்து தானே வேணும். நீ ஒரு உதவி செஞ்சா போதும், என் பையன் பழையபடி திரும்ப கிடைச்சிருவான். நீ ஒரே ஒரு வாட்டி அவனை வந்து பாருமா, கண்டிப்பா அவன் பொழைச்சுக்குவான். போன ஜென்மத்துல உன்னை அவன் உயிருக்கு உயிரை காதலிச்சிருக்கான். காதலுங்கிறது 1-2 வருஷத்திலே காணாம போற இந்த காலத்துல அவன் உன்னையே மனசுல நினைச்சு ஆராதிக்கிறாம்மா. உனக்காக தான் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் ஏன் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இந்த வருண், இந்த ஜென்மம், இந்த காதல் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல. ப்ளீஸ் இங்க இது போயிடுங்க, போயிடுங்க. போறேம்மா. போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். நான் உன்னை அவனை காதலிக்க சொல்லலம்மா. உயிருக்கு போராடுற அவனை காப்பாத்தி கூடன்னு உதவியதான் கேக்குற. ஆண்டி, கோவில்ல இருந்து நான் குங்குமம் கொண்டு வந்திருக்கேன். மாமாவோட நெத்தியில வச்சு விடுங்க. வருண், ஹே வருண், உமாயாவை கண்டுபிடிச்சாச்சுடா. உமாயா கிட்ட நான் கூட்டிட்டு போறேன். ஒரே ஒரு தடவை கண் முழிச்சு பாருடா. ஒரே ஒரு தடவை கண்ணை தோறடா. ஏ நாகு, நீ எதுக்குடா அழுகுற? இவனுக்கு ஒன்னும் ஆவாதுடா, நீ தைரியமா இருடா. டேய், எப்படிடா தைரியமா இருக்க சொல்ற? அப்பா அம்மா இல்லாம அனாதையா இருந்த நமக்கு வாழ்க்கைக்கு வழி காட்டினவன்டா இவன். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு. டேய் நாகு, அவனுடைய கண்டிஷன் முதல்ல விட நல்லா இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் மாதிரி நல்லா ஆயிடுவான்னு டாக்டர் சொன்னாங்கடா. மனுஷன்தான் மனுஷனை நோக்கடிப்பான்னா, இன்னைக்கு கடவுளும் மனுஷனை நோக்கடிப்பாங்கிறது உண்மையாயிடுச்சுடா மச்சான். வணக்கம் மேடம். ஐயோ, நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டு வரீங்க? நானே உங்ககிட்ட வரேன். நீங்க வர வேண்டியது என்கிட்ட இல்ல, என் மாமா கிட்ட. அது இல்ல, நீங்க எதுவும் பேச வேணாம். இன்னைக்கு நான் தான் இங்க பேசணும்னு நான் டிசைட் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. நான் சின்ன வயசுல இருக்கும் போதே ஆசிரமத்துல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் மாமா இருக்கார்ல, என் வருண் மாமா, அவருதான் எனக்கு எல்லாமே. ஆனா இப்போ அவரே என்ன விட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த தடவையாவது கடவுள் எனக்கு நல்லது செய்ய மாட்டாரா? அந்த கடவுள் என்ன ரொம்ப சோதிச்சிருக்காரு, ஒரு அனாதையான உருவாக்குனாரு. ஆனா கடவுள் மறுபடியும் மாமாவை காமிச்சு இப்போ என்கிட்ட இதை பிரிக்க பாக்குறாரு. என்னோட மாமாவோட வாழ்க்கைக்கு உயிர் தேவை. அந்த உயிர் நீங்களா வரீங்களா? நீங்க கண்டிப்பா வருவீங்கங்கிற ஒரே நம்பிக்கையில தான் நான் இங்கேருந்து போறேன். நீங்க வரலனா அந்த கடவுள் மேல சத்தியமா நான் செத்துருவேன். குட் ரெக்கவரி. ட்ரெஸ்ஸிங் எடுத்துருங்க. ஓகே சரி. ஓகே சார், அந்த ட்ரெஸ்ஸிங் எடுத்துருமா? ஓகே டாக்டர். அம்மா, அம்மா, வருண், அம்மா, வருண். ஹே ஸ்மூர்த்தி, நீ ஏண்டி அங்கே நிக்கிற? வா ஸ்மூர்த்தி,
கடவுளோட அருளால வரும் பொழைச்சுக்கிட்டாமா. ஸ்பூர்த்தி, மாயா கிடைச்சாலா? வாடா நாகா. நீ படுறா, படு. என்னடா ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. நேத்து ஸ்பூர்த்தி வந்திருந்தாலுமே அவகிட்ட நீ வந்து மாயா எங்கன்னு கேட்டியாமே? அம்மா கேட்டேன். அவளால சொல்ல முடியாம தான் என்னை அனுப்பிச்சா. அது 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 என்னன்னு சொல்லி தொலைடா. இன்னைக்கு மாயாவுக்கு என்கேஜ்மெண்டா. அந்த தட்டை கொண்டு போய் அங்க வைங்க. அங்கதான். அவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்கல்ல? ஹலோ, எங்கடா இருக்க? அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் இன்னைக்கு. சீக்கிரம் கிளம்பி வாடா. இதுல தங்க வை. அண்ணே, இந்த சாரி ஓகேவான்னு பாருங்க. இங்க வாங்கம்மா. சீக்கிரம் அலங்காரம். இந்த புடவை நல்லா நல்லா இருக்கு. இதே கட்டிக்க சொல்லுங்க. வேலையில சீக்கிரம் முடிங்க. நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. புரோகிதரே, சீக்கிரம் முகூர்த்த நேரம் முடிய போகுது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா? ஓகே. புரோகிதரே, அப்புறம் பொண்ணை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. ரவி, பொண்ணை சீக்கிரம் போய் அழைச்சிட்டு வா. இன்னைக்கு எல்லாருக்கும் ஃபுல் பார்ட்டி. என்ஜாய் பண்ணுங்க. கிருஷ்ணா, பொண்ணை காணோம்டா, தேடு. புரோகிதரே, வேகமாகட்டும். பொண்ணு எங்கேயுமே காணோம்ண்ணா. என்ன சொன்ன? ஆமாண்ணா. சதீஷ், போய் தேடு. சரிண்ணா. இந்தாங்க, பில்லு கிளியர் ஆயிடுச்சு. சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். வருண் அதே வார்டுல இருக்காரா? வருணா, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வருண் உங்க வீட்டுக்கு தான் போயிருக்கான். நீங்க இங்க வந்திருக்கீங்க? தேவிகா, வருண் அங்க போயிருக்காருனா ஏதாவது பிரச்சனை ஆயிடு போதுடி. வருணுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அவன் கிடைச்சா அவனே கூட்டிட்டு போலாம்ல. என்னடி பேசுறது? 7-8 டேஸாவே அவனோட செல்போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. இரு, மறுபடியும் ட்ரை பண்றேன். ஹலோ. ஹலோ வருண், நான் தேவிகா. நான் வருண் இல்ல. நீங்க? நான் வந்து நாகு, வருணோட ஃப்ரெண்டு. வருணோட மொபைலை என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கான். அப்படின்னா இந்த மொபைல் வருண் தான்? ஆமா. அப்படின்னா வருதான் வருணா? எஸ். ஏய், அம்மாவும் மகளும் ஒண்ணு சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இல்ல, சத்தியமா இல்ல. ஏய், உண்மையை சொல்லு. உன் மக எங்க போயிருக்கா? கடவுள் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. அவ எங்க போனாலும் எனக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஏய், உண்மையை சொல்லு. இல்லன்னா உன்னை. உண்மையை சொல்லு. தேவிகா. ஏய், யாரா நீ? உனக்கும் தேவிகாவுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்குடா இங்க வந்திருக்க? சொல்றா. சார், என்னோட பேர் வருண். தேவிகா கிட்ட கொஞ்சம் பேசணும் சார். அவகிட்ட நீ என்ன பேசணும்? ஜென்மம், முன் ஜென்மம், அடுத்த ஜென்மமா? ஏய், ஏய், சார், என்ன சொல்ல போறீங்க கேளுங்க சார். அம்மா, அந்த கேடு கெட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செத்து செத்து வாழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. மாயாவோட சரித்திரத்தை படிச்சதுக்கு அப்புறம் எனக்கும் ராஜஸ்தானுக்கு போகணும்னு தோணுதுமா. வருவ பார்த்துட்டு நான் ராஜஸ்தானுக்கே போயிடுவேன். என்ன மன்னிச்சிடுமா? சார், ப்ளீஸ். ஜென்மம், மறுஜென்மம்.
இந்த ஜென்மம் மட்டும் இல்லடா, ஜென்மத்துக்கு மாயா தாண்டா என் சொந்தம். ஐ மீன் என் தேவிகா எனக்கு மட்டும்தான் சொந்தம். இன்னொரு தடவை இது போல பேசுனீங்க அப்புறம் நீங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடும். வருண். ஆமாமா. நம்ம தேவிகா அவளுக்கு என்னாச்சு? அம்மா அம்மா வந்துட்டியம்மா? என்னம்மா இது? இவ்வளவு நேரம் நீ எங்கம்மா போன? நீ எங்க போனியோ என்ன ஆச்சோன்னு நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? அம்மா அது எல்லாத்தையும் விடுமா. வருண் வந்தாரா? ஆமாமா, நீ போனதுக்கு அப்புறம் வருணுக்கும் மோகனுக்கும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. அந்த மோகன் இனிமே நம்ம வீட்டுக்கே வரமாட்டான். நல்ல அடி வாங்கினா. நீ ராஜஸ்தானுக்கு போயிருக்கிறதா நினைச்சு அவனும் ராஜஸ்தான் போயிருக்காம்மா. இங்க பாருமா, இந்த காலத்துல இந்த உலகத்துல இப்படி பையன் கிடைக்கிறது கஷ்டம். அவன் உன்னை காதலிக்கிறாமா. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. போமா போ. நீ எங்க போனாலும் சரி இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்குமா. பிரம்மா 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 ஏன் சோதனை, அப்பாவி நான் என் வேதனை. நான் என்ன சொல்லி அழுவேன், நீ ரொம்ப மோசக்காரன். என் தலையெழுத்தை வைத்து நீ சூறையாடல் முறையா, காதலுக்கு தண்டனையா, விதி செய்த வஞ்சனையா, சொல்லு பிரம்மா பிரம்மா ஏன் சோதனை, சொல்லு சொல்லு ஏன் சோதனை. அன்பே உனக்காக நான் மீண்டும் மண்ணில் பிறந்தேன். எங்கே மறைந்தாயோ என்னை கொல்லுதுந்த நினைவே. மறு ஜென்மம் எடுத்தேன் உனக்காக. நீ மறுபடி என் முன்னே வருவாயா? வாழ்வா சாவா சொல்லு பெண்ணே. இதயம் முழுதும் தீதான் கண்ணே மாயா. நிஜமாக பார்த்தால் காதல் ரொம்ப மோசம். காதல் வசப்பட்டால் நீ செத்து பிழைக்க கூடும். அவளை நான் தேடாத இடமில்லை, அவளை நான் சந்திக்க வழியில்